Jesus loves our daily Bible school. நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஒருவராய் சாவாய் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாள் கண்டீராதவரும் மனுஷர்களால் பார்க்கக்கூடாத மகிமையான ஒளிகளில் ஜோதியாக விற்றிருப்பவரை சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர் 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 அப்பா. இந்த காலைகளில் ஆண்டவரே, நாம் தடுக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடி வந்திருக்கும் ஆண்டவரே. மத்தியாசராக நீங்கள் சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, சிலுவையை நீங்கள் சுமந்து பாதவரை நீங்கள் சுமந்து தீர்த்தீரே, சிலுவையில் ஆண்டவரே சாதவரை சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே, தரித்திரத்தை சுமந்து தீர்த்தீரேப்பா, வேதனையை சுமந்து தீர்த்தீரே, துக்கங்களை சுமந்து தீர்த்தீரே, பாடுகளை சுமந்து தீர்த்தீரே, சிலுவையில் ஆண்டவரே. எங்கள் சமாதானத்தை ஒன்றுபடும் ஆக்கினை திருப்பதி அழுத்தே ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு அளிக்கப்பட்டு அந்த கேடு அழைத்து ரத்தத்தை சிந்து நித்தியமான பரிபூர்ணமான பரிகாரத்தை செஞ்சு ஒரே ஜனம் கிருபாதார பரியாகிறார்களே, அந்த பரியை விசுவாசித்து சமூகத்தில் வந்திருக்கும் அப்பா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ராஜாக்களாக ஆசாரிகளாக லேவியர்களாக உடன்படிக்கை பெற்ற ஜனங்களாக ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆட்களுக்கும்படி துதிக்கும்படி உங்களை போற்றும்படி வணங்கும்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த காலை வேளை முதலின் காலைய ஸ்தோத்திர வரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். Thank you அப்பா. Thank you. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணி எங்கே போகணும்? இன்னொரு ஃபோன் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, இது சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே ஒன்றுமே
சுமந்தீரே நன்றி 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 ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே எவினேசரே எவினேசரே நாள் வரை சுமந்தவரே எவினேசரே எவினேசரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் இது கிருபை வேறொன்றில்லை நான் இதற்கான பாத்திரனல்ல இது கிருபையே வேறொன்றில்லை எபினேசரே எபினேசரே நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே எங்க பிரதான ஆசாரியரே ஓ நன்றி தகப்பனே அப்பா பிதாவே கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இரக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் அன்புள்ளவர் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். 2ஆம் வசனம். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. 3ஆம் வசனம். உங்களை குற்றவாளிகளாகும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை, முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். 5ஆம் வசனம். எப்படியென்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. 6ஆம் வசனம். ஆகிலும்
சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். 7ஆம் வசனம். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துகிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராகியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதலடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். 8ஆம் வசனம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுதும் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. 9ஆம் வசனம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 11ஆம் வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராகியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். 12ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தது நிமித்தம் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டது நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். 13ஆம் வசனம். இதன் நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். 14ஆம் வசனம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றையும் குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துனுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. 15ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லோரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. 16ஆம் வசனம். ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். இப்போது நம்ம தவறு செய்துட்டோம், குற்ற மனசாட்சியாக இருக்கிறத காட்டிலும் தேவனிடத்தில் என்ன பண்ணிடணும்? திரும்பிடணும். அம்மா நம்ம பண்ணது தவறு தான், நம்ம மீண்டுமாக எந்த தவறும் பண்ணக்கூடாது. தன் பாவத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து விட்டு நான் அதை மனம் திரும்பும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு, நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுடைய மனம் திரும்புதலை ஏசப்பா அற்பமாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா இழந்து போனதை தேட வந்த தேவன். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகமே சந்தோஷப்படும்னு எழுதியிருக்கு. அதனால் நம்ம படுகிற துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாக எப்படியாவது நம்ம கர்த்தர்கிட்ட போயிடணும். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் லௌகீக துக்கமோ, லௌகீகன்றா உலக பிரகாரமான துக்கம், பிரச்சனையே பேசி பிரச்சனையே
கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அது என்னவாகும்? துக்கமாக மாறும். அந்த உலக பிரகாரமான துக்கத்தினால அது மரணத்தை தான் உண்டாகும். மரண காரியம் என்பது அது செத்து மடிவது சொல்லப்படலை. தீங்கு, அதாவது பிரச்சனையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அது கவலையாகவும் கவலை வியாதியாகவும் இப்படி மரணத்தை பிறப்பிக்கிறது. ஓகேங்களா? நம்ம உலக பிரகாரமாக உலக ஜனங்களைப் போல பிரச்சனையே பேசிக்கிட்டு என்னால் முடியாது, இது நடக்காது, நமக்கு வராது, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு உலக பிரகாரமாக பேசுகிறத காட்டிலும் நம்ம தேவனுக்கேற்ற துக்கம், நம்ம தேவனை சந்தோஷப்படுத்தணும். இந்த காரியம் என்னால் முடியாது தான், ஆனால் தேவனால் முடியும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கேற்ற துக்கம் அது என்ன ஆகுது? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குது. ஓகேவா சில்ட்ரன்? நம்ம எப்போவுமே கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? உங்கள் துக்கத்தை ஏசப்பா சந்தோஷமாக மாற்றுவாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? கொரிந்து சபையாரின் மனம் திரும்புதலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர் யார்? ஆ பேதுரு, ஆ தீத்து, இ பர்னாபா. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.